திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவியின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக காதலன் அளித்த புகாரின் அடிப்படையில் கல்லூரி மாணவியின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்க கேட்போம். பிரதீஸ்வரன், வணக்கம். இப்ப இந்த மாணவியினுடைய தற்கொலை விவகாரம் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது? எந்தெந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த மேலும் உடற்கூறு ஆய்வானது நடத்தப்பட்டு வருகிறது? என்ன நிலவரம் பிரதீஸ்வரன்? வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய பருவாய் என்ற கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி தங்கமணி ஆகியோரின் மகள் வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வந்த நிலையில திருப்பூர் விஜயாபுரத்தை சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரோடு 3 வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெண்மணியின் வித்யா வீட்டிற்கு சென்று பெண் கேட்டு வந்ததாகவும் திருமணத்திற்கு வித்யாவின் பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வித்யாவின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்றிருந்த நிலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வித்யா மீது பீரோ விழுந்து தலையில் காயமடைந்த நிலையில் சடலமாக கிடந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து காமநாயக்கம்பாளையம் காவல்துறைக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமலேயே வித்யாவின் பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் வித்யாவின் நண்பர்களுக்கு கூட அவரது உடலை பார்க்க அனுமதிக்காமல் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளனர். இத்தகவல் அறிந்து வித்யாவின் மரணத்தில் மர்மம் உள்ளதாக அவரது காதலன் வெண்மணி என்பவர் காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் வெண்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் காமநாயக்கம்பாளையம் போலீசார் முதற்கட்டமாக அவரது பெற்றோர்களிடம் இந்த விசாரணையை தொடங்கினார்கள். மேலும் வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்தனர். முதற்கட்டமாக உயிரிழந்த வித்யாவின் பெற்றோரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில தற்பொழுது திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனை தலைமை பேராசிரியர் மருத்துவர் குகன், உதவி பேராசிரியர் மருத்துவர் முத்துக்குமார் ஆகியோரின் தலைமையில் பருவாய் சுடுகாட்டில் தற்பொழுது புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூறு ஆய்வு செய்யும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் உடற்கூறு ஆய்வு நடைபெறும் சுடுகாட்டிற்கு அருகில் பொதுமக்கள் கூடியிருப்பதால பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ், காமநாயக்கம்பாளையம் காவல் ஆய்வாளர் மற்றும் அதிவிரைவுப்படை போலீசார் ஏராளமானோர் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.